கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வழக்கு அப்படின்னா அது டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கு. அடுத்த கட்டம் என்ன ஆகும், எப்போ அவர் பைலில் வருவார் அப்படின்றது பேசுபொருளாக இருந்தது. காரணம் என்னென்னா, அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு துறையினால் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைத்து அவரை கைது பண்ணுறாங்க. கைது நடவடிக்கையே தவறு அப்படின்ட்டு தான் ஈடி இந்த கைதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னா அவரோட வழக்கே தொடுக்கப்பட்டது. அது விசாரணை அடிப்படையில் அவருக்கு நேற்றைக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை ஜூன் 1 வரைக்கும் அவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கிறதா? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏதேனும் இந்த தேர்தலில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தள்ளுமா? உங்களுடைய பார்வை சார். எனக்கு என்னமோ இன்றைக்கி நடந்திருக்கிற சில சம்பவங்களை பார்க்கும்போது தேர்தல் நேர்மையாக நடந்துருமோன்னு ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்கு. வாக்கு எண்ணிக்கை கொஞ்சம் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. கெஜ்ரிவாலுடைய விடுதலைக்கு அவங்க கொடுத்துருக்கிற விளக்கங்கள், நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிற அந்த விளக்கங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி மோடிக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு தான். எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டீங்க ஜெயிலில்? ஒரு அமலாக்கத்துறைக்கு கைது பண்ணுற அதிகாரம் கிடையாது. செந்தில் பாலாஜியை கைது பண்ண போதே நம்ம கேட்டோம், ஆனால் கைது பண்ணுற அதிகாரம் கிடையாது. ஆவணங்களை நீ எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ பேர் வீட்டில் ரெய்டு பண்ண அந்த ஓனரெல்லாம் நீ கைது பண்ணியா? அந்த தொழிலதிபர்களெல்லாம் கைது பண்ணியா? இவங்கள மாத்திரம் கைது பண்ண? ஆக காழ்ப்புணர்ச்சி அதை நீ சம்பளம் வாங்குற எஜமானுக்கு நீ விசுவாசமாக இருந்திருக்கிற, நீ நியாயமாக நடந்துக்கலைங்கிறதுக்கு அமலாக்கத்துறைனாவே தெரிஞ்சு போச்சு. அது மோடியினுடைய கையாளுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்கள ஒரு ஓரம் கட்டுற அளவுக்கு இது வந்துருக்கு. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது நீ ஜெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நியாயம் கிடையாதுன்றாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். அதுவே நாளைக்கு அமலாக்கத்துறையினுடைய சிறகுகள் வெட்டப்பட்டு விட்டுருக்குது. அதுக்கு அடுத்தது நீ தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணலான்ட்டாங்க. எதுக்காக அவரை ஜெயிலில் தள்ளிங்க? தேர்தலுக்கு நீ பேசக்கூடாது தடுக்கணுங்கிறதுக்காக தான் நீ ஜெயிலையே தள்ளிங்க. அதுவே அடிபட்டு போச்சு. மோடிக்கு விழுந்து மிகப்பெரிய அடி. மோடி ஏன் கெஜ்ரிவால் மேலே அவ்வளோ கோபமாக இருந்தாருன்னா, உண்மையை சொல்லணுன்னா கெஜ்ரிவால், அண்ணா ஹசாரே, மோடி 3 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு இது பண்ணுவாங்க. ஆமாம், அண்ணா ஹசாரே பண்ண அட்டகாசம் என்ன கொஞ்சம் நெஞ்சமா? நீங்கள் நாள் எங்கே போனான்னு அவனுக்குமே தெரியல. கேட்குறாங்களே, இன்னுமாயா தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் நான். நம்ம ஊரில் ஒரு ஜட்ஜு சொன்னார்ல, ஊழலை கேட்டு எனக்கு தூக்கமே வரவில்லைன்னார்ல, அதை முதல்ல சொன்னது அண்ணா ஹசாரே தான். இன்றைக்கி எங்கே போனால் அந்த ஆளுநர் தெரியல யாருக்கு. ஒரு பிரபல வழக்கத்திகளால் நடத்தப்படுகின்ற தமிழ்நாட்டிலிருந்து வெளியாகிற ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போட வேண்டுங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்துனது அந்த அண்ணா சார். நாங்கள் அட்டன் பண்ணோம். என்னன்னாக்கா, வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு கூட்டம், வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்குங்கிறத பற்றியான ஒரு கூட்டத்தில் பாஜக பிரச்சாரம் நடக்குது அந்த பத்திரிகை வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு கூட்டத்தில் நாங்கள்லாம் பொறியியல் கல்லூரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போய் உட்காடுறோம். அங்கே பாஜக பிரச்சாரம் பண்ணார் அண்ணா சார். ஒரு பிரபல ஆங்கில நாளிதழ் சென்னையில் ரேலிலாம் போச்சுல. அப்போது சென்னையில் ரேலிலாம் போனாங்க. ஊழலுக்கு எதிர்ப்பாக, கரப்ஷனுக்கு எதிராக அதெல்லாம் பண்ணி எல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. அப்போ தான் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு பெரிய போட்டுச்சு. 10 லட்சம் 10 கோடியோ 10 லட்சம் கோடியோ ஊழல் போட்டு போட்டு சைபர் போட்டு எங்கே பார்த்தாலும் பேனர் வச்சாங்க. இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ் முன்னாடி 1000 பேனர், நீங்கள் பண்ண ஊழல். அது அப்போ அந்த மாதிரி ஆளு அப்படி அந்த அவரோட சேர்ந்து சுற்றினவர் தான் கெஜ்ரிவால். அவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்க இன்றைக்கி நேர் விரோதமாக போனதுக்கு என்ன காரணம்னா, இவர் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா? எல்லா இடத்துலையும் பஞ்சாபில் போட்டார், அங்கே போட்டார், இங்கே போட்டார். அதெல்லாம் மோடிக்கு கவலைப்படலை. குஜராத்தில் கை வச்சார். நம்ம மடியிலே கை வச்சுட்டா அந்த ஆளுங்கிறதுக்கிறனால தான் உள்ள தள்ள உடனே இப்போ என்னன்னா, இன்றைக்கி அவரை விடுதலை பண்ணது மாத்திரம் இல்லாமல் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அது ஏதோ வெளியே வந்துட்டார், பிரச்சாரம் பண்ணான்னு அனுமதிச்சிட்டாங்க. ஆமாம், அது பெரிய அடி இல்லை. இன்றைக்கி நேரம் இருந்தாலும் குஜராத்துக்கு போவான். டெல்லியில் பண்ண மாட்டாரா சார்? டெல்லி ஏற்கனவே இவர்கிட்ட தானே இருக்குது. ஓ இல்லை சார், 7 தொகுதி அவங்க தான் சார் ஸ்வீப் பண்ணாங்க 2019 எலெக்ஷனில். ஸ்வீப்புன்னெலாம் சொல்லாதீங்க. மொத்தம் இருக்கிற தொகுதியில் 36 தொகுதியில்
இல்லை டெல்லி மட்டும் 7 தொகுதி வருதுல்ல, அதை சொல்ல 31 தொகுதியில் ஜெயிச்சு 6 தொகுதி தான் விட்டாங்க. நீங்கள் சட்டமன்றத்தை சொல்கிறீங்க, நான் சொல்கிறது நாடாளுமன்றம். 7 நாடாளுமன்றம் இருக்குது, 7மே அவங்க தான் வின் பண்ணாங்க. அது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு. ஓகே. அப்புறம் அதான் அப்புறம் தானே நம்ம சொன்னோம் எப்படி அப்படி வந்திருக்கும் அப்படி. அந்த ஹிந்தி பேசுகிற ஏரியாக்களில் அவங்க விடவே மாட்டேன்னாங்கல்ல, அதுதானே அவங்க பாஜகவுடைய சர்வேவில் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் தானே. ஹிந்தி பேசுகிற மாநிலமும் குஜராத்தும் தான் அவங்க கையில் இருக்கிற ஒரே இடம். ஓகே. அதை அவங்க உயிரே போனாலும் உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், இது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இந்த இடங்களை அவங்க எந்த காரணத்தை மட்டும் அவங்க விட மாட்டாங்க. பீகார் பற்றிலாம் அதிகமாக கவலைப்பட மாட்டாங்க. அது பாதி நிதிஷ்குமாருக்கு கொடுத்தா அவனுக்கு. அதனால் இந்த இடங்களில் வந்தாகணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வெற்றி பெற முடியும், ஸ்வீப் பண்ண முடியுங்கிற அளவில் அவங்க இருந்தாக்க ஏன் கெஜ்ரிவாலை உள்ள தள்ளணும்? ஓகே. ஏன் தள்ளணும்? என்னத்துக்கு செலக்ட் பண்ணி எலெக்ஷன் டைமில் 2 முதலமைச்சர்களையும் உள்ள தள்ளுறீங்க? அது அமலாக்கத்துறைக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? உள்ள தள்ள முடியுமா அமலாக்கத்துறை? சட்டவிரோதமாக தான் வச்சுருக்க. இவர் இதை கேட்கல, பெயிலே கேட்கல, ஜாமீனே கேட்கல. அமலாக்கத்துறை செஞ்சது அயோக்கியத்தனம். அதுக்கு நீ இது கொடுத்தாரு, அதில் தான் வாடி போட்டாங்க. ஓகே, சரிங்க சார். இப்போது இவருடைய எந்த இடைநிலை ஜாமீன் கூட என்ன பேச பொருளாக இருக்குன்னா, இது அவருக்கு ஒரு வலுவை சேர்க்குன்றது ஒரு விதம். ஆனால் குஜராத் தேர்தல் முன்னாடியே இது நடந்திருக்கணும். குஜராத் தேர்தல் முடிஞ்ச பிறகு கொடுக்கறதுக்கு காரணமே குஜராத் தேர்தலில் கெஜ்ரிவால் பேசிடக்கூடாது, அந்த கேம்பெயினில் பேசக்கூடாது காரணமே அதுதான். அதனால தான் அது முடிஞ்ச உடனே வெளியே விடுறாங்க. ஓகே. ஓகே. நான் சொல்கிற பழமொழி தான், திருடம் போயிட்டான் நாய் கோவில். ஓகே. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 260 தொகுதி கிட்ட இருக்குது சார். இன்னும் 4 கட்டம் இருக்குது பேலன்ஸு. இதில் 260 தொகுதிக்கும் கிட்டத்தட்ட அவர் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இது என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? அவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும்? வடக்கில் கெஜ்ரிவாலுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஓகே. ஓகே. தேர்தல் நேர்மையாக நடந்தால் அது வெளியில் வரும். இன்னைக்கு கூட பாருங்கள், ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு? இவ்வளவுக்கு பிறகு அவர் ஜெயிக்கிறார் என்றால் வாக்கு எந்திரத்தில் ஏதோ செய்திருக்காருன்னு அர்த்தம்னா தான் அவர் பேசியிருக்காரு. காட்டினாங்களே அதில் பார்த்தா, இவ்வளவுக்கு பிறகு அவர் வெற்றி பெறுகிறார் என்றால் வாக்கு எந்திரத்தில் ஏதோ தில்லுமுள்ளு செய்திருக்காருன்னு அர்த்தம். அதை தவிர ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகே. கூட்டம் கூடுதுங்க, கூட்டம் பார்க்குறீங்கல்ல எப்படி மோதுறாங்க, எப்படி அடி போயிட்டு இருக்குது. உன்னை எங்கேயாவது சீந்துறாங்களா? உன் பேச்செல்லாம் பார்க்கும்போது நீ பதறதையும் உளறதையும் பார்க்கும்போது எல்லாமே தெரியுது. இன்றைக்கி இந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பை பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தேகம்லாம் வருது. ஒருவேளை நேர்மையாக நடக்குதோ, நடந்து விடுமோ, வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடத்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. லேசாக ஒரு வெளிச்சம் தெரியுது. அது கூட லேசாக தான் சொல்கிறீங்க? லேசாக தான். சம்வேர் த சன் இஸ் ஷைனிங், so honey don't you cry, okay, the clouds will soon roll by. okay, okay. அவ்வளோதான். சரிங்க சார். சரிங்க சார். இப்போது தேர்தலில் அது பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் மோடி மீண்டும் எதிர்பார்க்குறேன்னு. ஓகே. இம்பேக்ட் கொடுக்குன்றதை எதிர்பார்க்குறீங்க? ஆமாம். அதாவது நேர்மையாக நடந்ததுன்னா, நடந்தால் மட்டும்தான் அது. இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இந்த ஜூன் 4 வரைக்கும் இருக்குது. 3 வரைக்கும் இருக்குது. 20 நாளைக்கு மேலே இருக்குது. இந்த 20 நாளில் உலகத்தையும் மாற்றலாம். யார் பாஜக மாற்றின்றீங்களா? பாஜக தான். அது இன்றைக்கி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவின் தலையீடு வந்துருக்குதுன்றாங்க. பைடன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. மோடிக்கு எகெயின்ஸ்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மோடி அடுத்த கதை விட்டுருக்காரு. அதுக்கு ரஷ்யாவை கூப்பிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உக்ரைனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே. ஓகே. இல்லை, முன்னாடி பாகிஸ்தான் தானே சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ராகுல் காந்தி வெற்றி பெற வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறதுன்னு நேற்று பேசியிருக்காரு. ஆமாம். ஆக நமக்கு என்ன புரியுதுன்னா, பாகிஸ்தான் மக்களே ராகுலை விரும்பும்போது அப்புறம் இந்திய மக்களையே விரும்பக்கூடாதுங்கிறத நம்ம கேட்கணும். உன்னை இந்த நாட்டு மக்களை விரும்பலையே, அப்புறம் உன்னை அப்படி ஐயோ உனக்கு பாகிஸ்தான் அண்டை நாடான பரம விரோதியான பாகிஸ்தான் கூட ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளுகிறது. உன்னை சொந்த நாடே உன்னை வேணாங்குது. நீ சொந்த நாடுன்னு நீ சொல்கிறீங்க, அது தெரியல. குஜராத்தே உன்னை வேணாங்குது. நீ எல்லாத்தையும் மிரட்டி கரட்டி எப்படி உள்ளே வரத்துக்கு பார்க்குற? அதுதான் உன் நிலைமை. போகிற இடத்துல உன்னை கேவலப்படுத்துகிறாங்க. நீ போகிற வெளிநாடுகளெல்லாம் உனக்கு அச்சிக்கப்படுத்தாத, நீ அச்சிக்கப்படாத ஊரே கிடையாது. அதே சமயத்தில் பக்கத்தில் நீயே சொல்கிற பக்கத்தில் இருக்கிற நாடு. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இவருடைய முதலாளி அதானி
அதானியே வந்து ராகுல் காந்திக்கு பணம் அனுப்புகிறாருன்றாரு. அதானி அம்பானி டெம்பிள் அனுப்புகிறேன். உன்னுடைய முதலாளியே உன்னை கை விட்டாரு, அப்புறம் இன்னும் என்ன இருக்குது? இல்லை சார், என்ன சார் நடந்திருக்கும் அப்படி? அவங்க காசு அவங்க எதை பண்ணிட்டாங்கன்றாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறாங்க. இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் பெருசாக விழுந்துருக்கு. ஓ, இது எல்லாமே ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதனால தான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் somewhere the sun is shining, the clouds will soon roll by. ஓகே, அவ்வளோதான். மேகங்கள் சீக்கிரம் கலையலாம், சூரிய ஒளி தோன்றலாம். சரிங்க சார். இப்போது பிரதமர் அவர்கள் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்கள் குறித்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். குறிப்பாக அவங்களுடைய நிலங்களை வந்து இந்துக்கள் நிலங்களை வாங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, ரிசர்வேஷனை வாங்கி இப்படி கொடுத்துருவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி பிரிஜ்பூஷன் அவர் பேசியிருக்கார் ஒரு இடத்துல. என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்து நாடு, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை வெளியேற்றுவதற்காக வந்திருக்கிற உங்களுடைய தந்தை நான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு சொல்கிறார். ஒரே நிமிஷம் சார். ஹிந்தியில் இருக்க பாட்டு பிரச்சார பாடல் பாடியிருக்காரு. இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் துலுக்கர்களை கேளுங்கள், இந்தியாவை விட்டு உங்களை விரட்ட உங்கள் தந்தை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வன்முறையை தூண்டுற ஒரு விதமாக இருக்குது. குறிப்பாக வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் இந்த மாதிரி ஒரு மத ரீதியான விஷயங்களை பேசக்கூடாது, பிரிவினைவாதம் பேசக்கூடாது, இதெல்லாமே ஒரு கைட்லைன்ஸில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் தேர்தல் ஆணையமும் எதுவும் சொல்லலை. இதை தொடர்ந்துகிட்டே இருக்காங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் அவங்களுடைய இதில் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இது தான். டிஸ்குவாலிஃபை பண்ணணும், பாஜகவே டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இந்த ஒரு பேச்சுக்கு. ஓகே, திமுக என்ன பண்ணீங்க? 62 அவங்க வெற்றி பெற்ற உடனே 52 இடங்களில் வெற்றி பெற்ற உடனே டெல்லிக்கு போய் பேசினாங்க. பிரிவினைவாதம் பேசினாக்கா தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டாங்க. அன்னைக்கு கொண்ட சட்டம். ஆமாம். அப்போது அந்த நேரத்தில் திமுக உடனே பேன் பண்ணிவிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அண்ணாவுக்கு ஜாதகம் நல்லா இருந்தது. சீன ஆக்கிரமிப்பு வந்தது. சீன ஆக்கிரமிப்பு நடக்கிற நேரத்தில் நாட்டு பிரிவினை கேட்க நான் விரும்பவில்லை. ஆக்கிரமிப்பு விடுந்த பிறகு அதை பற்றி நாங்கள் பேசுவோம். கோரிக்கை அப்படியே தான் இருக்கிறது. நாட்டினுடைய இந்த சூழ்நிலைக்காக ஒத்தி வைத்திருக்கிறோம்னு சொல்லி இது போட்டார். அந்த திராவிட நாடு கோரிக்கை ஒன்றுமே பண்ண முடியல. சட்டப்படியாக ஆக்ஷன் எடுக்க முடியல. ஓகே ஓகே. இந்த மாதிரி பேசினா கட்சியவே டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதுதான் சட்டம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க முறையில் சொல்கிறேன். 62ஆம் வருஷம் போட்ட சட்டம், காமராஜர்கள் சொல்லி நேருவால் உருவாக்கப்பட்ட சட்டம். இதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி பாஜக இது பண்ணணும், டிஸ்குவாலிஃபை பண்ணணும். தேர்தலில் நிற்கக்கூடாது, தகுதி இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணணும் தேர்தலுக்கு. ஆனால் நிறைய தடவை பண்ணியிருக்கணும் சார் அப்போ டிஸ்குவாலிஃபைனா. ஏன்னா பிரதமர் மோடி கிட்டத்தட்ட 3-4 தடவை பேசுங்க. அவங்க முதலாளியே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முதலாளியே மோடிக்கு முதலாளி அதானி. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? நான் சொன்னதுக்கு ஆதாரம் அதுதான். அவர் வந்து மோடியினுடைய வாழ்க்கை இன்றைக்கி அவருடைய சர்வைவலு தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, இது ரெண்டும் வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லா அதிகாரிகளும் இந்தியா முழுக்க எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 15,000 அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த 15,000 ஒரு லட்சம் அதிகாரிகள்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லட்சம் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தாங்க அவர் ஆண்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அதிகாரிகளை ஒரு வழி பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை என்ன பண்ண முடியும்? அவங்கள அதிகாரிகளாக இருக்காங்களே, அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ ஈரோட்டில் என்ன பண்ணீங்க? எல்லாம் பாந்திகளில் உள்ள பூந்திகளில் உடனே பயந்துட்டாங்கல்ல. ஊடு போய் சேர மாட்டோன்ற பயம் வந்து ஒழுங்காக அனுப்பிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது ஏதாவது ஆச்சுன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டியிருக்கேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு இன்றைக்கே நீங்கள் காட்டலாமே. இதெல்லாம் போட்டு அந்த அதிகாரிகள் வீடுகளுக்கு தகவல் அனுப்பலாம், அவங்க குடும்பத்துக்கு. இதையும் மீறி உங்கள் அதிகாரி ஏதாவது உனக்கு வயர் நெக்லஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஊழல் பண்ணி மக்களை ஏமாற்ற முயற்சித்தால் விளைவுகள் விரோதமாக இருக்கணும். ஏதாவது மக்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னா அதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. இன்றைக்கி அதிகாரிகளை நீங்கள் கட்டுக்குள்ளார கொண்டு வரணும். பிரச்சாரம் வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட தயாராகி விட்டார்கள். மக்கள் உங்களுக்கு தான் பாஜக இது என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணிக்குத்தான் போட்டிருக்கிறார்கள். பாஜக ஒழிப்பதற்கு எத்தனை ஓட்டுகள் உண்டோ அத்தனை ஓட்டுகளும் மக்களால் போடப்பட்டு விட்டன. ஒரு ஓட்டு கூட பாஜக ஆதரவாக இல்லை.
அதை கூட நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதையும் மிஞ்சி இந்த தேர்தல் ஆணையர்கள், இந்த கூட்டம், இந்த அதிகாரிகள் நம்ம வந்து ரிசல்ட்டை மாற்றலாம்னு நினச்சாங்கன்னா விளைவுகளுக்கு அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். அப்படிங்கிற மாதிரி மக்கள் எழுந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது போகிற போக்கு பார்த்தா நீதிமன்றமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றதை பார்க்கும்போது நம்பிக்கை வரும். பார்க்கலாம். ஓகே. இப்போது தேர்தல் பிரச்சாரங்களில் இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறது, இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்கன்னு ஒரு அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே தேர்தலுக்காக நடக்கிற ஒரு விஷயம். இந்த நேரத்தில் ஒரு தினசரி பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வருது, பிரைம் மினிஸ்டருடைய பொருளியல் குழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் எடுத்து பண்ணதில் ஒரு சென்சஸ் எடுத்து கொடுக்குறாங்க. 1950 2015 இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 7.8% மன்னிக்கும், இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 43% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய இப்போ மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்துக்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 7.8% குறைஞ்சிருக்கு, 43% அவங்க அதிகரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலை போட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த நேரத்தில் இது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது வரைக்குமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு 11க்கு அப்புறம் எடுக்கவே இல்லை. இவங்க எதன் அடிப்படையில் இந்த மாதிரியான டேட்டா கொடுத்தாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதான் நீங்களாம் சின்ன பசங்கிறது புரியுது. கோயபல்ஸில் ஒருத்தர் தான், ஜெர்மனுடைய தளபதிகளில் ஒருத்தர். அவன் தான் பிரச்சாரம் இதை பப்ளிசிட்டி செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக நடக்குது, ஜெர்மனும் நடந்துக்கிட்டு இருக்குது. டெய்லி என்ன சொல்லுவான் தெரியுமில்ல, பிரிட்டிஷ் அரசர் கைது, குடும்பத்தோடு கைது, சிறைச்சாலை கொண்டு போகப்பட்டார்கள். ஏறத்தாழ நாளை மறுநாள் அவர்கள் கொல்லப்படுவார்கள். லண்டனில் ரொட்டி கிடைக்காமல் 1 கோடி பேர் மரணம் டெய்லி. ஜெர்மன் படைகள் ஸ்காட்லாந்தை பிடித்து விட்டது, இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. டெய்லி பார்த்தா இவன் உதவாங்கிட்டு இருப்பான். அந்த செய்தி அதுக்கு பேரே வந்து கோயபல்ஸ் பிரச்சாரம்னு பேர். ஓகே ஓகே ஓகே. அந்த பிரச்சாரம் தான். கோயபல்ஸ் எப்படி காணாமல் போனானோ, 2வது உலகத்துக்கு பிறகு அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா, அவன் உடம்பு கூட கிடைக்காம எப்படி போச்சோ அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது மாதிரி கட்டுரை எழுதுறவங்களுக்கு ஆகும். இது ஒரு பொய் பிரச்சாரம், அவ்வளோதான். வேற என்ன, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவையா? இல்லை சார், புள்ளி விவரங்களோட போடும்போது மக்கள் நம்ம தானே சார் செய்வாங்க. மோடி எத்தனாவது புள்ள அவங்க குடும்பத்தில்? எனக்கு தெரியல சார், 6வது ஏதோ 6வது புள்ள. அப்போ அவங்க அம்மா யாருக்கு பார்த்தாங்க திரைப்படம்? அந்த ஒரு குடும்பம் குஜராத்தில், ஒரு இந்து குடும்பம் 6 புள்ள பெற்றுருக்கு. அது மாதிரி இப்போ கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம திருப்பி போடலாமே. முதல்ல வந்து இந்துக்கள் யாருங்கிறது முதல்ல டிஃபைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எண்ணிக்கை, அப்புறம் எண்ணிக்கையெல்லாம் பார்க்கலாம். யார் இந்து? முஸ்லீம்ங்கிறவங்க முஸ்லீம், கிறிஸ்தவங்கிற கிறிஸ்தவன். இந்துக்கள்னு நீ யாரை சொல்கிற? மோடியை பொறுத்தவரை ராமனை கும்பிட்றவன் தான் இந்து. ராமனை கும்பிடாத சமணம்லாம் என்ன எங்கே கொண்டு போய் சேர்த்துவேன்? சைவர்களெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்த்துவேன்? தெற்கு பகுதியை எங்கே கொண்டு போய் சேர்த்துவேன்? ராமனுக்கு தெற்கு பகுதிக்கு என்ன சம்மந்தம்? இந்தியமலை கீழே யார் இருக்கா? இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தாக்கா இந்தியாங்க இந்த இந்து நாடே கிடையாது. இது எதை வச்சு சொல்கிறேன் இந்து நாடு? வேணா மோடியோட குடும்பம் வேணால் பெருசாக இருக்கலாம். இந்துக்கள் இதில் வந்து 6 குழந்தைகளை பெற்ற ஒரு அம்மா தாய் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் இருக்காங்க. பங்கஜ் மோடி, பிரகலாத் மோடி, வரிசையாக மோடி மோடி மோடின்னு மாமா மச்சான் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் பாதி பேர் மோடி இவங்களாக தானே இருக்கு. 2வது இது யாருடைய நாடு? 700 வருஷம் முகலாயர்களுக்கு இருந்தியா? அப்போ ஏன் அதெல்லாம் பண்ணல? நீ உங்கள் தங்கச்சியும் அக்காவையும் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அது பரவாயில்லையா? அப்போ ஜோதிபாயை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அக்பருக்கு. ஓகே ஓகே. அப்போ போயிருக்க வேண்டியது. 700 வருஷம் வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பிராமண எதிர்ப்பு போராட்டத்தை தானே பாகிஸ்தான் பிரிஞ்சுது. இல்லைன்னா ஜின்னா போயிருக்க மாட்டார். நேரு சுற்றி பிராமணர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம இவங்களோட இருந்தால் உருப்பட முடியாதுன்னு தான் தனியாக போயிட்டார். தனியாக போனதுக்கப்புறம் இப்போ உலக அரங்கில் உன் பேர் சரியாக இல்லையே. அது எப்போ புரிஞ்சது நமக்கு? சீனா போது ரஷ்யாவுக்கு பக்கத்தில் நம்ம எவ்வளோ கிட்ட நின்றுட்டு இருந்தோம்.
சீனா ஆக்கிரமிப்பு சமயத்தில் எந்த அயல் நாடு வந்து நமக்கு கை கொடுக்கலையே, யாருமே கை கொடுக்கலையே, தனியாக மாட்டேன். அமெரிக்கா கடைசி நிமிஷத்தில் பார்த்து விட்டா போயிடுவானுக்கு போட்டிருக்கிற அப்புறம் தான் ஐசனவர் வந்து தன்னுடைய சவுத் ஃப்ளீட்டை அனுப்புகிறேன் அப்புறம் தான் நான் சைனா போனேன். உயர் நண்பன் சொல்லப்பட்ட ரஷ்யா கை கொடுக்கலையே உங்களுக்கு, வியட்நாமெல்லாம் கை கொடுக்கலையே, யாருமே கை கொடுக்கலையே. அதே சமயத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு சமயத்தில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக நின்னாங்க. சீனாவோட அமெரிக்கா வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது பாகிஸ்தானுக்கு வந்து பூட்டோவை கூட்டிக்கிட்டு போய் தான் பேச்சு நடத்தி சைனாவோட அமெரிக்கா வந்து இவ்வளோ பெரிய பெரிய குடியரசு நாடுலாம் பேர் வாங்கின இந்த 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 நாட்டை அவங்க நம்பலையே, பாகிஸ்தானை தான் நம்பினாங்க. வெளியுறவு கொள்கைன்னு வரும்போது பாகிஸ்தான் தானே எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணிச்சு. வெளியுறவு துறையில் வந்து நம்ம மிகப்பெரிய ஃபெயிலியர், மிகப்பெரிய ஃபெயிலியர். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் பல நாடுகள் இருந்துச்சு. காஷ்மீர் பிரச்சனைகள் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாருமே நிற்கிறாங்க. இன்றைக்கி ஒன்றும் அப்படி தான் இருக்காங்க. அதோட நியாயமும் கூட. இன்றைக்கி வரல நீங்கள் வந்து பிளபிசைட் ஃப்ரண்ட் நடத்தலையே. அன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த தீர்ப்பு என்ன? பிளபிசைட் ஃப்ரண்ட் அதை நடத்தணுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்கள் வாக்கெடுப்பு போட்டு யாரோட சேர்றோங்கிறது இது அவங்க சொல்கிறாங்களோ காஷ்மீர் அவங்களோட சேர்த்தணுன்னாங்க. பாகிஸ்தான் ரெடின்னாங்க. இந்தியா முடியாது. ஓகே ஓகே. இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஜெயிலில் வச்சுட்டு தான் வந்து தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் யோக்கியது. உனக்கு தைரியம் இருந்தால் சொல்ல, பாகிஸ்தானுடைய நாடுன்னு சொல்கிறதுக்கு ஏன் திருப்பி கத்துற? அது ஏன்னா உனக்கு சந்தேகமாக இருக்குது அது உன் நாடுன்றதுக்கு. இன்றைக்கி ஒன்றும் மப்டி முகமது அந்த மாதிரி யாரையும் வெளியே விடுது, எல்லாத்தையும் அவசரத்தில் தான் வச்சுருக்கேன். இந்தியாங்கிற ஒரு இந்தி பேசுகிற பிரதேசங்களை தவிர பாஜகவுக்கு எங்கெங்க வேல்யூ இருக்கு? இந்தியா கூட்டணி வலுவாயிட்டே இருக்குன்றீங்களா? மக்கள் வலுவாகிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணியோ ஏதோ தெரியாது, அது பாஜக எதிர்க்கு, அவ்வளோதான். மக்கள் எதிராக இருக்காங்கன்னா பாஜக எதிராக இருக்காங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ இந்த கெஜ்ரிவாலுடைய இந்த இடைக்கால ஜாமீனும் அதுக்கு கூடுதல் பலம். ஆமாம், கூடுதல் பலம், எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அது வெறும் ஜாமீன் மாத்திரம் கொடுத்துருந்தா கூட ஒன்றும் இப்போ இதில் பிரச்சாரத்துக்கு போகலான்னு ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க. போய் ஒழிச்சிட்டு வான்னு தானே சொல்லியிருக்கேன். அதுதானே அர்த்தம். இப்போ அவருடைய பிரச்சாரம் என்பது வீரியமாக இருக்கும். இதுக்கப்புறமும் தேர்தல் ஆணையர் வந்து தன்னுடைய சித்து வேலையை காட்டினார்னா பார்க்கலாம். எப்போ போனாலும் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அவர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓகே சார், நம்பிக்கை கிடையாது. எங்கே போனாலும் நீங்கள் அங்கே வந்துடுறீங்க. அவர் மேலே துளி கூட நம்பிக்கை கிடையாது. இப்போ கூட அவங்க வந்து எதாக போகிறாங்க, பேசலையே அவர். எல்லாம் டெல்லியில் சந்திக்க போடும்போது பேசலையே, சரி பேசலையே. ஓகே ஓகே. எதிர்கட்சி எல்லாம் போய் பார்க்க போயிருந்தோம். சரி, பார்ப்போம் சார். தேர்தல் முடியும் போது தான் தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட்டுருக்கா இல்லையான்றது. அவ்வளவு முயற்சிகளும் சேர்ந்து தேர்தல் ஆணையம் இது பண்ணிச்சான்னு பார்க்க. தேர்தல் ஆணையத்துக்கும் மக்களுக்கும் நடக்கிற ஒரு போர் இது. ஓகே, உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.